வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பாவக்காய் போட்டு ஒரு புளி குழம்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய் ரோஸ்ட். டிஃபன் பாக்ஸ் ரெசிபி வந்து கேரட்டும் பட்டாணியும் போட்ட ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி இது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாவக்காய் புளி குழம்புக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து வாழைக்காய் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஆல்ரெடி நான் எப்பயும் பண்ணுற மாதிரி தான், ஆனால் கட் பண்ணுறது மட்டும் இந்த வாட்டி வாழைக்காயை நல்லா ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் எண்ணெய் வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு இப்போ கட் பண்ண வாழைக்காய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு ரெட் சில்லி பவுடர், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுட்டு நல்லா வெந்துடுத்து இப்போ வந்து ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் கற்சட்டி வச்சுருக்கேன், அதில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், அது காஞ்சிருக்கு. ஸோ நம்ம தாளிக்க வேண்டியதை பார்த்துருவோம். பாருங்கள், வாழைக்காய் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாவக்காவை கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு பெசரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துட்டுருவோம். நிக்கிலுக்கு வந்து காலேஜ் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அதனால் இனிமேல் வந்து டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான். டெய்லியே வந்து அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால தான் இன்னிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கேரட்டும் பட்டாணியும் போட்ட ஒரு ரைஸ் தான். நல்லெண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, 2 வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துலாம். இது நல்ல எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். பாவக்காய் நல்லா வதங்கிடுது. எண்ணெயில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மஞ்சள் பொடி, வத்த குழம்பு பொடி சேர்க்குறேன். நான் ஒரு 3 டீஸ்பூன் சேர்க்குறேன். இந்த குழம்பு பொடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஏற்கனவே உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். லைட்டாக ஒரு பரட்டிட்டு புளி தண்ணியை சேர்த்துருவோம். குழம்பு நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து பாவக்காய் புளி குழம்பும் இந்த பக்கம் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் வாழைக்காய் ரோஸ்ட்டும் ரெடி ஆகிடுது. அடுத்தது நாம் வந்து கேரட்டும் பீஸும் போட்ட ஒரு ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் பார்த்துட்டு உடனே கூட பண்ணிவிட்டு உங்கள் பசங்களுக்கு கொடுத்துடலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். கேரட்டும் பட்டாணியும் போட்ட ரைஸ் தான் பண்ண போகிறோம். அது கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன், நல்லா காஞ்சிடுது. ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, சரி ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, ஒரு பட்டை, 2 முந்திரி பருப்பு, சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம், இஞ்சி பூண்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, அதையே சேர்த்துருவோம். நாம் கண்ணாடி மாதிரி வதங்கி எடுத்து இப்போ புதினா ஒரே ஒரு கைப்பிடி புதினா, அப்புறம் கேரட், துருவிய கேரட் ஒன்றே ஒன்று, பச்சை பட்டாணி ஒரு கைப்பிடி, மஞ்சள் பொடி கொஞ்சம், உப்பு, ரெட் சில்லி பவுடர், காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர் மட்டும்தான். ஒரு வதக்கத்தை கேட்கலாம். கேரட்டும் பட்டாணியும் நல்லா வதங்கிடுது. இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி வந்து வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருவோம். நம்ம மேலாக ஒரு ஸ்பூன் நெய், கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்மளுடைய கேரட் பட்டாணி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுது. கேரட்டும் பட்டாணியும் போட்ட ரைஸ் வந்து ரெடி ஆகிடுது. டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரெடி. இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. பாவக்காய் வந்து பாவக்காய் போட்ட புளி குழம்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய் ரோஸ்ட்டு, கேரட்டும் பட்டாணியும் போட்ட ரைஸ். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து கருப்புளுந்து யூஸ் பண்ணி மிளகு சீரக வடை தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கருப்புளுந்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா 3 மணி நேரம் ஊறினா தான் அரைக்க முடியும். அதை பாருங்கள்,
நல்லா ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் உடச்ச உளுந்தும் கிடைக்கும் தோலோட, அது கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் எது வேணாலும். இப்போ இதை வந்து குறைன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஸோ மிளகு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குறேன். காரத்துக்கு மிளகு மட்டும்தான். இது ஒரு ஓட்டு ஓட்டின்னு வந்துடும். ஃபஸ்ட்டு மிளகு வந்து ஒரு ஓட்டு ஓட்டின்ட்டோம். இப்போ உளுத்தம்பருப்பை சேர்த்துருவோம். உளுத்தம்பருப்பு வந்து நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது, 1-2 தான் அரைக்கணும். நம்ம ஹனுமார் வடைக்கெலாம் அரைப்போம் தெரியுமா, அந்த மாதிரி இதை அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள், தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கணும். சுத்தமாக தண்ணி சேர்க்கவே இல்லை. ஸோ இதில் வந்து உப்பும் பெருங்காயமும் சேர்த்துக்க போகிறோம். தேவையான உப்பு, அப்புறம் பெருங்காய பொடி, சீரகமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கணும். நான் வந்து ஒரு வாழை இலையை தட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது பட்டர் பேப்பர் இருந்தால் கூட எடுத்து வச்சு அதில் தட்டலாம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுப்போம், வடை தட்டுறதுக்கு சௌரியமாக இருக்கும். நம்ம வந்து தண்ணி தொட்டு தான் தட்ட போகிறோம், அதனால் அந்த ஈரப்பதமே போதும். கூடிய முட்டை உளுந்தில் வந்து தண்ணி விடாமல் இதே மாதிரி குறைன்னு அரைச்சிக்கும். பாருங்க, கையில் தண்ணி தொட்டுண்டு அப்புறம் இதை எடுத்துட்டு இந்த மாதிரி மெலிசாக தட்டிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்செடுத்து நல்லா மீடியம் ஹீட்டில் நிதானமாக வேக வச்சு எடுத்திங்கன்னா கிறிஸ்பாக வரும். இப்போ எடுத்துடலாம். நாம் எடுத்துடலாம். இதே மாதிரியே எல்லா வடையும் நம்ம தட்டி போட்டுக்கலாம். டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு கருப்புளுந்து மிளகு சீரக வடை ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அரைச்சிட்டு அதே அழகாக தட்டினீங்கன்னா நல்லா மெல்லிஸாக கரகரன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். டீயோடையோ காஃபியோடையோ சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. டிஃபன் பாக்ஸ் ரெசிபியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதாவது கேரட் பட்டாணி ரைஸும், அதுக்கப்புறம் பாவக்காய் புளிக்குழம்பு, ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வாழைக்காய் வந்து காரக்கறி, இப்போது கருப்புளுந்தில் மிளகு சீரக வடை. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நான் ஒரே ஒரு வடையை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன். பாருங்கள் பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு கரகரன்னு இருக்கிறது? சத்தம் கேட்குறதா? நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம வேக வச்சு எடுக்கணும், அவ்வளோதான். மற்ற கிறிஸ்பியாக சூப்பராக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.